நானும் பாத்துட்டு இருக்கேன். இன்னும் பேச்செல்லாம் அதே மாதிரி போயிட்டு இருக்கு. இதுக்கே இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? இன்னும் உங்ககிட்ட நான் பேச வேண்டியது நிறைய இருக்கு. சாமி, ஏ சாமி, இப்ப எதுக்காக அம்மாவை கூப்பிட்டு இருக்கீங்க? நீங்க அம்மாவை கூப்பிடுறதுனால நான் எங்கேயும் போறது கிடையாது. எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரியாம நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். உனக்கு என்னதாம்மா தெரியணும்? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த பொண்ணை கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்ன உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா? இவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்து விருந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்கீங்க. நீ கொஞ்சம் பொறுமையாவே இரு. இவ்வளவு பேசிட்டு இருக்கா, இதை கேட்டுட்டு பொறுமையா இருக்கணுமா என்ன? இவ பேசுறான்றதுக்காக நம்ம கோவப்படக்கூடாது. அப்புறம் நமக்கு தான் ஆபத்து. அதுக்காக இவளை பேச விட்டு பாத்துட்டே இருக்கணுமா என்ன? அதான் பொறுமையா இருன்னு சொல்லிட்டேன்ல. உனக்கு என்னம்மா தெரியும் அவளை பத்தி? கொன்னட்டோன்னு சொல்றியே, ஏன் கொன்னோம், எதுக்காக கொன்னான்னு உனக்கு தெரியுமா? அவங்க 1000 தப்பு பண்ணிருந்தாலும் ஒரு பொண்ணை கொலை பண்றது உங்களுக்கு தப்பா தெரியல? இவ்வளவு சந்தோஷமா அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டேன்றதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்கள மாதிரி ஒரு மிருக ஜென்மத்தை இந்த உலகத்துல நான் எங்கேயுமே பார்க்கல. அன்பு, நீ அதிகமா பேசிட்டு இருக்க. சீ, வாய மூடு. உங்ககிட்டலாம் நான் பேசுறதே அசிங்கமா நினைக்கிறேன். ஏ அன்பு, போதும், நிறுத்துங்க. நீங்க கத்துறதுனால எனக்கு எந்த பயமும் கிடையாது. அவளை எதுக்காக கொலை பண்ணான்னு உனக்கு தெரியுமா? நீங்க எதுக்காக வேணா பண்ணிருக்கலாம், ஆனா நான் இதை சும்மா விட மாட்டேன். இவளுக்கு எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு தைரியம்? இவ ஏன் முன்னாடியே இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கா? நான் கோவமா ஒரு சத்தம் போட்டாலே எனக்கு பயந்து ஓடுறவ இன்னைக்கு ஏன் முன்னாடியே இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கா? எங்க இருந்து வந்துச்சு இவளுக்கு இவ்வளவு தைரியம்? சும்மா விட மாட்டேனா? என்ன பண்ண போற? இவங்கள மொத இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். உனக்கு எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு தைரியம்? ஐயோ மாமா, அடி பிச்சை முடியாம பாத்துக்க. எதுக்காக என்ன படிச்சீங்க? நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான், தப்புதான். என் முன்னாடி நின்னு கேள்வி கேட்கறதே தப்புதான். ஐயோ மாமா. ஐயோ சித்தப்பா, அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டு இருக்கா. அதுக்காக போய் இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு எவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கா பத்தியா? பாருங்க மாமா, இது உங்களோட வீடு, அவளோட வீடு. அவளுக்கு நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கல, அதனாலதான் வெளியே போய் சொல்றா. இதுல எந்த தப்பும் இல்லையே, நாங்க வெளியே போயிடுறோம். என்னது, வெளியே போறீங்களா? நீங்க என்ன தேடி என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி, நீங்க எப்படி வெளியே போனா? அதுவும் நான் சொல்லாம. பாரு, இனிமே இதுக்கப்புறம் உன் வாயில இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அன்பே, அன்பே, என்ன சித்தப்பா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே? அவளுக்கு மட்டும் அறிவு இருக்கா? அவளோட வாழ்க்கைக்காகத்தானே நான் இப்படி பண்ணேன். ஆனா அது எதுவுமே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எப்படி பேசிட்டு இருக்கா பத்தியா? அதுக்காக நீங்க அவளை அடிச்சிருக்க கூடாது மாமா. இன்னும் 4 போடு போட்டுதான் இவ்வளவு அடங்குவா. நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள, நான் இப்ப வந்துடுறேன். போடுங்க, இன்னும் 4 என்ன 40 கூட சேர்த்து போடுங்க. அதனால எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. நான் சொல்றது சரிதானங்க? இன்னும் 40 கூட சேர்த்து போடட்டும். என்ன வாயி, நாம வீட்டை விட்டு வெளியே போகணுமாம்ல. நாம நம்ம சந்தோஷத்தை கொண்டாடுறோம், அதுக்காக யாருக்கும் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நம்மளுக்கு மாமா இருக்கிற வரைக்கும் என்ன பயம்? அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போறோம்னு சொன்னீங்க. அதெல்லாம் சும்மா மாமாக்காக பேசுனேன். அப்படி பேசினா தானே அவளை இன்னும் 4 சாத்து சேர்த்துவாரு. சூப்பருங்க நீங்க. அவங்க வீட்லயே வந்து உட்காந்துட்டு அவங்களையே ஆட்டி படைக்கிறீங்க பாத்தீங்களா? என்ன கதிர்னா சும்மாவா? என்னம்மா, என்ன பண்றீங்க செல்லம்? இப்படி அமைதியா சேர்த்து விளையாடும் போது எவ்வளவு அழகா இருக்கு. இப்ப அழுதாதான் வீடே 2 ஆகி போயிருது. பாரு, அம்மா அம்மா. இப்போ இவன் எதுக்கு கத்துறான்னு தெரியலையே. அம்மா, என்னம்மா கத்துறான்னு பாரு. என்ன சித்தா? அம்மா, என் பிளாக் கலர் ஷர்ட் எங்க வச்சீங்க? அங்கதானே இருக்கும், பாருடா. உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்ல பாத்தியா? இருக்க இடத்த விட்டுட்டு எங்கேயாச்சும் தேடிட்டு இருப்பான். அப்புறம் அத எங்க இத எங்கன்னு நம்ம கிட்ட வந்து கத்திட்டு இருப்பான் பாரு. அம்மா இங்க இல்ல. என்ன சரோஜா, எந்திரிச்சிட்ட போல? என்ன உங்க புள்ள இந்த கத்து கத்திட்டு இருந்தா எந்திக்காம என்ன பண்ண சொல்றீங்க? அதுவும் சரிதான். காலங்கத்தால என்ன கத்து கத்திட்டு இருக்கான் பாத்தியா? என்ன வேணுமா? எதுக்காக சித்தார்த் இப்படி கத்திட்டு இருக்கான்? பிளாக் கலர் ஷர்ட்டை காணுமா, அதுக்கு தான் கத்திட்டு இருக்கான். அம்மா இங்க இல்ல, வந்து எடுத்து கொடுங்க. போங்க நீ போய் எடுத்து கொடுத்துருங்க, இல்லன்னா வீடே 2 ஆகி போயிடும். நீங்க போய் எடுத்து கொடுக்கற வரைக்கும் அவன் இப்படி கத்திட்டாதான் இருப்பான். ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாத்தியா? இன்னைக்கு ஒரு நாள் நல்லா கத்தட்டும். அவன் பிள்ளைக்கும் நான் பார்க்கணும், அவனுக்கும் பார்க்கணும். அதுக்காகத்தான் சொல்றேன், சட்டுப்பட்டு நீ என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவ அவனை பாத்துக்கிருவாள்ல. நான் என்னமா பண்றது?
அவன் தான் முடியவே முடியாதுன்னு ஒரே படியா இருக்கானே. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அப்புறமும் கேட்க மாட்டேங்கிறான். இதுக்கு மேல நான் என்ன பண்றது? அவன் என்ன சின்ன குழந்தையா? அதுவும் சரிதான். அம்மா அங்க என்ன பேச்சு? இருடா வாரு. இந்த நேரம் பார்த்து இவன் மாப்பிள்ளை கிட்ட நெருக்கமா இருந்தா தானே அவனுக்கும் கொஞ்சம் இவளை பிடிக்கும். இவன் என்னடனா 8 மணி ஆகுது, இன்னமும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. மாமாவை கல்யாணம் பண்ணணும், மாமாவை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா மட்டும் போதுமா? ஒரு அம்மாவா நான் இனிமே இவளுக்கு என்னத்தை தான் சொல்லி கொடுக்கறது? இதுதான் சரி. அம்மா காஃபி. என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அம்மா? துளசி, அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க பேசாம இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, என் மனசுல 1000 யோசனை இருக்கு. அம்மா காஃபி. குடுமா. இசைக்கு பால் எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, இப்பதான் பாலை குடிச்சிட்டு தெம்பா உட்காந்துருக்கா பாரு. இது என்ன பேச்சு? அது என்னமோ அவ பாட்டுக்க பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பா. அவ பேசுறது நமக்கும் புரியாது, நாம பேசுறது அவளுக்கும் புரியாது. நல்லா பேசுற இசை. இவ பேசுறத பார்த்தா நமக்கு தான் சிரிப்பு வரும். ஆனா அழகா இருக்குல்ல அம்மா. இவனுக்கு வேற வேலை இல்ல, நிம்மதியா ஒரு காஃபியை குடிக்க விடுறானா? இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல. வச்சது வச்ச இடத்துல இருக்கா, இல்ல ஒரு இடத்துலயாவது வைக்கலாம்ல? சார் எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்காரு? அவனுக்கு வேற வேலை வேணும்ல, அதனாலதான் காலங்காத்தால எப்பயுமே இப்படி கத்துறது வழக்கம். துளசி, நீ கொஞ்சம் இவளை பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கேன், கொஞ்சமாவது பெத்த புள்ள மேல அக்கறை இருக்கா இவங்களுக்கு? அந்த ஷர்ட்டை எடுத்து கொடுத்துட்டு உட்காந்து போய் பேசலாம்ல? நானும் எவ்வளவு நேரம் தான் தேடுறது. என்னதான்டா பிரச்சனை உனக்கு? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் இங்க நாய் கத்தின மாதிரி கத்திட்டு இருந்தேனே, கேட்டுச்சா கேட்கலையா? நாய் கத்துனதுல எனக்கு கேட்கல. ரொம்பத்தான் ஓவரா போறீங்க என்ன? ஆமாமா, ரொம்பத்தான் ஓவரா போறேன். ஏண்டா காலகாலத்துல உனக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா எனக்கு இந்த இம்சை இல்ல. ஆமா, கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டுக்காக நான் கல்யாணமா பண்ண முடியும்? ஏண்டா பேச மாட்டேன்? ஏன் பேச மாட்டேன்? வயசான காலத்துல மேலையும் கீழையும் ஏறி இறங்குறதுதானே எனக்கு வேலை. உனக்கும் உன் பிள்ளைக்கும் எப்பயும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். புலம்பாதீங்க, எனக்கு முதல் பிளாக் கலர் ஷர்ட் எடுத்து கொடுங்க. தேடுங்க தேடுங்க, நல்லா தேடுங்க. அங்க எங்கேயுமே பிளாக் கலர் ஷர்ட் இல்லவே இல்ல. இது என்ன கலர்? நான் இவ்வளவு நேரம் தேடினேன், என் கண்ணுக்கு மட்டும் தெரியவே இல்ல. தடிமாடு நல்லா வளர்ந்துருக்கல, 7 கழுத வயசாயிருச்சு. இன்னமும் ஷர்ட் எடுத்து கொடுக்க ஒரு ஆள் வர வேண்டி இருக்கு. நான் தான் சொன்னேன்ல இங்கதான் இருக்குன்னு. என் கண்ணுக்கு மட்டும் தெரியவே மாட்டேங்குது. உன் கண்ணு பியூஸ் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு எந்த கலரும் தெரிய மாட்டேங்குது. பியூஸ் போயிருச்சா? ஒருவேளை அம்மா சொன்னது உண்மையா இருக்குமோ? சரி சரி, கோவப்படாதீங்க. என் செல்லாமல கையெடு. கண்ணை முன்னாடி வச்சு பார்க்கணும், அதை விட்டுட்டு பின்னாடி வச்சு பார்த்துட்டு இருந்தா கருப்பு கலரும் தெரியாது, வெள்ளை கலரும் தெரியாது. கோவப்படாதீங்கம்மா, என் செல்லாமல. ஆமா, செல்லாமா செல்லாமா. சரி சரி, நான் போய் குளிச்சுட்டு வருவேனா? நீங்க அதுக்குள்ள அமிர்தா கிட்ட சொல்லி ஒரு காஃபி கொண்டு வர சொல்லுவீங்களா? தடிமாடு இன்னும் குளிக்கவே இல்ல, அதுக்குள்ள ஷாட்ட காணா, அத காணா, இத காணா. வீட்டை ரெண்டாக்கிட்டல. நான் கட்டுனதை விட இப்ப நீங்க கட்டுனதுலதான் என் புள்ளைய பயந்துருவான். ஆமா, பயப்படுறான். எவ்வளவு கோவம் வருது. இவனுக்கு வேற வேலையே இல்ல. எப்படியோ நமக்கு பிளாக் கலர் ஷர்ட் கிடைச்சிருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் ஓவரத்தான் போறோமோ. போவோம், என்ன பண்ணிருவாங்க? அது எப்படி? நாமளும் தான் இந்த ஷர்ட்டை இவ்வளவு நேரம் தேடணும். அம்மா வந்தோடனே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி கண்ணால கோளாறா இருக்குமோ? அகல்யா, ஏ அகல்யா, எந்திரி போமா. இதெல்லாம் நான் தான் பெத்தனான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. ஏ அகல்யா, என்னமா போமா. ஏ எந்திரி, என்னமா பிரச்சனை உனக்கு? ஆமா, மணி எத்தனை? 8 மணி ஆயிருச்சு. 8 மணி தானே ஆகுது. நான் எப்பயுமே 11 மணிக்கு தானே எழுந்துப்பேன். போமா, 11 மணிக்கு வந்து எழுப்பு. திமிரு கொஞ்சம் நெஞ்சு திமிரா இருக்கு உனக்கு. அப்படியே போன விட்டுறணும். அடியே, உனக்கு உன் மாமன் வேணுமா வேண்டாமா? வேணும்தான். அதுக்காக 8 மணிக்கு எழுந்திக்கணுமா என்ன? உன் மாமன் உனக்கு வேணும்னா 5 மணிக்கு எந்திரிக்க சொன்னாலும் எந்திரிச்சுதான் ஆகணும். ஆட போமா அங்கிட்ட. ஏய், உன் மாமன் உனக்கு வேணும் தானே? வேணும்தாமா. அப்போ எந்திரடி. இந்த வீட்டை நிம்மதியா 11 மணி வரைக்காவது தூங்க முடியுதா? இப்ப நீ எந்திரிக்க போறியா, இல்ல வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் சீரழிய போறியா? என்னதாமா பிரச்சனை உனக்கு? எதுக்காக அப்படி காலங்காத்தால வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இங்க பாருடி, இந்த கல்யாணம் நடக்கணும்னா நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். அதை நீ செஞ்சா மட்டும் போதும். அதை இப்பதான் செய்யணுமா என்ன? அதை செய்யற நேரத்துலதான் செய்யணும். ஓ இஷ்டத்துக்குலாம் செய்ய முடியாது. உன் மாமன் இப்ப குளிக்க போயிருக்கான். நீ என்ன பண்றனா? என்ன பண்ணணும்? காதை குடு. கடிச்சு வச்சிட மாட்டேன்ல? கடிச்சி காதை குடு. நான் இதை பண்ணா மாமா எனக்கு கிடைச்சிருவாரா? கண்டிப்பா கிடைச்சிருவான். அப்புறம் என்ன,
உனக்கும் உன் மாமனுக்கும் டும் 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 தான். சூப்பர்மா, மூளையே இல்லாத உன் மண்டைக்குள்ள எவ்வளவு பெரிய யோசனை. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.